ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட்டராக இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுவீங்க. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து டிசைன் பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட குரோம் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ரோம் அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி வர ரிசல்ட்டில் ஃபஸ்ட் இருக்க ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரே ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உங்களால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோவில் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் மாற்றுறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஃபோட்டோவில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அருமையான ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெப்சைட்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும்னு விரும்புறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து டேரெக்டாக வந்து இதில் அப்லோட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கட் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக நீட்டாக வந்து அது போக பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க நுணுக்கங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஹோல்ஸில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கூட வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஆப்ஜெக்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் இதில் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற விரும்பத்தில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவில் வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் வந்து இதில் நீங்கள் டேரெக்டாக வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோவை வந்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நீங்கள் பிரைட்டாக காட்டணும் அப்படின்ற பட்சத்துக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும் ப்ளூர் பேக்ரவுண்ட், மேஜிக் ரீடச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஜென்ரேட்டர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வெப்சைட்ல வந்துட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட்ல வந்துட்டு நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணாலும் வந்து இப்போ வந்து ப்ளூ பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து ப்ளூ ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் எதுக்குனால யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவமாக அதில் இருக்க ஸ்டைல்ஸை மட்டும் நீங்கள் காட்டணும் அப்படின்னு விரும்புகிற பட்சத்தில் இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணிக்கலாம். இது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போல மேலும் வீடியோக்கள் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அமேசிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.